திருநின்ற ஊர் அப்படின்னு ஒரு ஊர் வரும். நீங்க அப்படியே ட்ரெயின்ல வரும்போது இந்த திருநின்ற ஊர் ஸ்டேஷன் வரும். பெருமாளுக்கு பக்தவத்சலர் திரும்பி கேட்கிறேன். இன்னொரு பிரதேசத்துல இருந்த திருக்கண்ண மங்கை பெரும்புறக்கடல் ஞாபகா பக்தராகிய பெருமாள் பக்தவத்சலர். தாயாருக்கு சுபாவதி இன்னொரு பேர் இருக்கு. என்னன்னா அவள் வந்து பிறந்தது சமுதிரராஜா கிட்ட. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டை. அதனால பொண்ணு கல்வி வந்துட்டா. அப்புறம் அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிட்டா. ஐயோ நான் நீண்டெடுத்த மகாலட்சுமி நம்ம கிட்ட கோச்சிங் போயிட்டாரு. முந்தானேக்கு தானே தந்தையின் தினம் ஆரம்பிச்சு. அவ கோச்சிங் போகலாமா என்பதற்காக அப்பா தேடிட்டு பொண்ணு தேடி வர கோச்சிங் வந்த மகாலட்சுமி பிரார்த்தித்து சொன்னாராமா, நான் உன்னை பெற்றவனம்மா, அதே சமயத்தில் உலகத்தை நீ ஈண்டெடுத்ததால் நீ என்னையும் ஈண்டெடுத்தவள், என்ன பெற்ற தாயே அவர் சொன்னார். அதனால இந்த கோவில தாயார் தெரிஞ்சு தெரியுமோ, என்னை பெற்ற தாயார். வாசல்ல சுபாவதி இருக்காரு, என்னை பெற்ற தாயார். அப்பா வந்து பார்த்து சொன்ன பெருமாள். சரி, திருவங்கையாளர் இந்த கோவிலுக்கு வந்துட்டார். கோவிலுக்கு வந்து பெருமாளை பாடலாம் நினைச்ச போது பெருமாள் தாயார் ஏதோ பிஸியாவா ஏதோ பேசிட்டு இருக்கா. ரொம்ப திருவங்கையாளருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அவர் சொல்லிட்டு எப்படி எனக்கு கொடுக்க மரியாதா கலைவாசம் இந்தியாவின் கனகாசனம் சொல்லிட்டு திருவங்கையாளர் கலந்து விட்டார். கலந்து போகும்போது திருக்கடல் வரைக்கும் போயிட்டார். மகாபலிபுரம் வரைக்கும் போறவங்க தாயார் ஞாபகப்படுத்தினா, ஐயோ நம்ம வீட்டுக்கு திருவங்கையாளர் வந்திருக்கார், அவரை நீங்க வந்து கவனிக்கவே இல்லை, ஒரு பாசனம் கூட பாடல, ஒரு பாசனம் பாடலைன்னா 108 வர முடியாது, 108 வரலன்னு சொல்ல மாட்டாரு. உண்மையாக நேரத்துல ஒரு பாசனம் வாழ்க்கை வாங்கணும்னு பெருமாள் ஆழ்வார தேடிட்டு திருக்கடல் வல்லைக்கு வந்து நான் திருநின்ற ஒரு பெருமாள் ஒரு பாசனம் புரிந்தார். இது உனக்கு எப்படி தெரியும்னா நான் பாசனத்தை அப்படிங்கிறது பூண்டு அவத்தம் பிறக்கு அடைந்த தொண்டு விட்டு பொய்நூலை நெய்நூல் என்று எண்ணும் போது மாண்டு அவத்தம் போகாதே பம்மி என்று என்மடங்கள் பருவான கணங்கள் வைத்தும் நீண்ட அட்டை கருவிகளை எம்மான் தன்னை நீண்டவூர் நிலத்தை தொத்தார் சோலை காண்டவரத்தை கண்ணல் எரிவாய் பொய்வித்தானே கண்டதுதான் கடவுளை ஸ்தலசயனத்தை. இந்த நின்றவூர் என்பதுவானே நான் கண்டது ஸ்தலசயனத்தினர் அப்படின்னா ஸ்தலசயனத்துல இருக்கும் போது ஆழ்வார்கிட்ட பெருமாள் பிரார்த்தித்தபடியால் ரெண்டையும் கலந்து சொல்றார் என்பது நிர்வாகம். இது 66வது திவ்ய தேசம்.